என் உயிரின் அர்த்தம் நீதானடி. அத்தியாயம் 1. திருச்செந்தூர் முருகன் கோயில் சன்னதி. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த முருகனை வழிபட்டு கொண்டிருந்தாள் தமிழ். ஆம், இவள்தான் நம் நாயகி தமிழ். தமிழ் தமிழ் எங்கடி இருக்க என்று கூறிக்கொண்டே வந்தாள் யாழினி. முருகனை வழிபட்டு கொண்டிருந்தவள் காதில் அவள் குரல் கேட்க, இதோ வரண்டி. அந்த திசையை திரும்பி பார்க்க, இதோ வரன் தமிழ் என்று கூறிக்கொண்டே வந்தாள் யாழினி. என்ன ஆழினி, நீ எல்லாம் கோயிலுக்கே வரமாட்ட, அதிசயமா இருக்கு, என்ன விஷயம்? அதுவா ஹேய், நான் சொன்னா அடிக்க மாட்டேன், நீ சொல்கிற விஷயத்தில் இருக்கு என்று தமிழ் சொல்ல, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அப்புறம் மேலே சொல்ல, நான் தான் உங்கள் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ணணுமா? ஏய், என்ன மாமா வேலை பார்க்குறேன்னு நினச்சியா? ப்ளீஸ் டி, நீ தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். சரி, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? அவர் ஏகே குரூப்ஸ் இருக்காங்கல்ல? ஆமாம், அவருடைய ஃப்ரெண்ட் கபிலன் தான் நான் லவ் பண்ணுறேன் என்று கூற, ஓ அப்படியா, என்ன சொல்கிற? அவங்க பெரிய பணக்காரங்கடி, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ப்ளீஸ் இதோட விட்டுடு ப்ளீஸ். இல்லடி, அவர் ரொம்ப நல்லவர். என்ன நல்லவர்? அவர் இது வரைக்கும் பணக்காரங்கிட்ட காட்டினதே இல்லை. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லையே என்று தமிழ் கேட்க, நான் அஜய் கிருஷ்ணா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் இல்லை, அப்போ அவர் வருவாரா? நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்று யாழினி சொல்ல, பார்த்த உடனே காதலா உனக்கு? இல்லடி, கண்ட உதன் காதல், மண்டையில் கொட்டணும் முன்ன. இதை பார்த்த உடனே காதல், கண்டனும் காதல் இருக்கிறவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸில் தான் முடியுது. அடியே, வாய் வைக்காதடி, போடி, வேறு வேலை இருந்தால் பாரு. ப்ளீஸ் டி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நான் வீட்டில் பேசுகிறேன். சரி வா, நம்ம சாமி கும்பிடலாம். யாழினி வீட்டிலே தமிழ் பேச ஒரு மனதாக அனைவரும் முற்றுக்கொள்ள, சரி இப்போ ஓகேவா உனக்கு? 2 நாள் கழித்து யாழினி இப்பெண் பார்க்க வர, கபிலன் வீட்டில் அனைவரும் வர, அப்பொழுது கபிலனுடன் அஜய் கிருஷ்ணா வர, அப்போது குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கும் தமிழை முதன் முறையாக பார்த்து கொண்டிருக்க, ஏனென்று தெரியவில்லை. தமிழை பார்த்த உடனே பிடித்துவிட்டது. தட்டில் காப்பி கொண்டு எடுத்து வந்த யாழினி வர, அவளுக்கு துணையாக தமிழும் வந்தாள். எல்லாருக்கும் கொடுங்கம்மா சொல்லி அனைவருக்கும் கொடுத்தாள் யாழினி. அனைவருக்கும் பெண்ணை பிடித்து போக, உடனே தட்டை மாற்றிக்கலாம் சரி என்று சொல்லி யாழினியின் பெற்றோர்கள் சந்தோஷத்துடன் அந்த தாம்பலத்தை மாற்றிக்கொள்ள, சரி இந்த மாதம் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம், உங்களுக்கு சம்மதம்மா? சம்மதம் என்று கபிலன் பெற்றோர், அதற்கு யாழினி பெற்றோர்கள் சம்மதம் கூறி முடித்தார்கள். தமிழ், உனக்கு தேங்க்ஸ் டி சொல்லணும். நமக்கு எதுக்கடி தேங்க்ஸு? கபிலா இங்கே பாரேன், யாழினி சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பேர் என்ன என்று அஜய் கேட்க, ஆமாம் எதுக்கு அது உனக்கு? ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு சொல்ல. சரி, நான் கேட்டு சொல்கிறேன் என்று கபிலன் சொல்ல, அஜய், அந்த பொண்ணு பேர் தமிழ். அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஆசிரமத்தில் தான் வளர்றான். அவளுக்கு லவ்வே பிடிக்காது. அவள் அப்பா அம்மா லவ் பண்ணி தானே அவங்க ஆசைக்காக பெற்று போட்டு விட்டுட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் அவளுக்கு லவ்வே பிடிக்காதுப்பா. இப்போ தான் ஆசிரமத்தில் படித்து முடித்து ஒரு பேங்க் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே 2 வருஷமாக இருக்கா என்று கபிலன் சொல்ல, ஓ அப்படியா? யாழினி காலேஜ் ஃப்ரெண்டாவ. யாழினி அப்பா அம்மா கட்டாயத்தில் தான் அவள் வீட்டிலே இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. இங்கே பாரு, அவள் எங்கள் கல்யாணத்துக்கு கூட அவள் தான் சம்மதம் வாங்கினா வீட்டில் என்று கபிலன் கூற, ஓ அப்படியா, சரி ரொம்ப தேங்க்ஸ். டேய், நீ என்ன பண்ண போகிற? லவ் பண்ண போகிறேன். யார்? தமிழ். ஆமாம். தமிழ், உனக்கு லவ்வே பிடிக்காதா? உன்னை திகட்ட லவ் பண்ண போகிறேன்டி. இந்த அஜய் தான் தமிழோட உலகம் சொல்ல வைப்பேன்டி. தமிழ் மனதை வெல்வான அஜய் காதலை ஏற்பாளா தமிழ்? காத்திருங்கள், அடுத்த பதிவில் தொடரும்.